Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல கிரியேட் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா பீட்மார்க் + ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்லயே வீடியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டேன். சோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி பீட்மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த பீட்மார்க் ஏத்த மாதிரி நம்ம இமேजेसலாம் வந்து லைனா ஆட் பண்ணிக்க போறோம். சோ இப்போ எப்படி இமேजेसலாம் வந்து ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியால போய்ட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல வந்துட்டு இமேजेस வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் ரைட் சைடுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட இமேஜஸை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களோட இமேஜஸை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மீடியாவில் போயிட்டு செகண்ட் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். இப்போ தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் போயிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எண்ட் வரைக்கும் இருக்க பீட் மார்க் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸோட லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு கலர் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க 3 இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இமேஜை வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைட்க்காக வந்துட்டு இந்த இமேஜஸ் இருக்க மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அந்த கீ ஃப்ரேமில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைட் சைடுக்காக வந்துட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா, அது சென்டராக இருக்க மாதிரி அந்த இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு மட்டும் இந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு இந்த சைடுக்கா லெஃப்ட் சைடுக்கா வந்துட்டு நமக்கு சென்டரில் வருது இல்லையா. ஸோ இந்த இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த சைடுக்கா வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் வந்துட்டு லெஃப்ட்டில் வருது அப்படின்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ரைட்டில் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமில் கரெக்டாக வந்துட்டு இந்த சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணிவிட்டு கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜ் வந்துட்டு இந்த சைடில் இருந்து வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அதே மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடுக்காக வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு
ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைட்க்காக வரா மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண கிராஃப் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டுக்காக கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க 3 இமேஜஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸ்க்கு இந்த சைடு வருது அப்படின்னா செகண்டில் இருக்குது இந்த சைடு, தேர்டில் இருக்குது இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த 3 இமேஜ்க்கு நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜில் இருந்து நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். 7.22 இருந்து நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 7.22க்கு நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த எஃபர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் லைனாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் எது வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் செகண்ட் எஃபர்ட் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7.22 இருந்து வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 7.22 இருந்து 9.23 வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜோட டியூரேஷன் டைம் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து 10.14 அகைன் வந்துட்டு அந்த செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு எது வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 11.18 வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. ஸோ அகைன் வந்துட்டு 12.10 இருந்து அகைன் வந்துட்டு அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 13.17 வரைக்கும் அகைன் வந்துட்டு 3 இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். அந்த டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நடுவில் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜஸ்க்கெலாம் கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக 14.08 கரெக்டாக 15.24 வரைக்கும் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் எம்டியாக விட்டால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு எம்டியாக விட சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இமேஜெல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் எஃபர்ட்டை இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் தேர்ட் எஃபர்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட்டும் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கோல்டன் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீனோட ஆப்ஷனை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோட கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கார்னரில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 2 சைட் கார்னரும் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைட் கார்னரில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க.
எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்துட்டு 1080pல வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.